அது நீங்க பெருமையா இருக்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விவசாயியும் ஒரு சாப்பாடையும் நீங்க வந்து கேவலப்படுத்திருக்கீங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓசின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க. நான் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 2026ல விஜய் சார் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இல்ல சீமானந்தன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் 2026 இந்த கூல் சுரேஷ் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. காரணம், நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு வேணா பாக்குறது நான் கண்டென்ட்க்கு ஏதோ ஒரு கோமாளித்தனமா பேசிட்டு போறேன்னு நினைக்கலாம். உண்மையிலேயே சாப்பிடுற சோத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். மத்தவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, அங்க இருந்து பொட்டி கொடுத்தா இந்த பக்கம் தாவறது, இங்க இருந்து பொட்டி கொடுத்தா அந்த பக்கம் தாவறது, அந்த மாதிரி வேலை பாக்குறேன் நானு. உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமா. எப்படி நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்து நான் மார்ல இருந்து பால் குடிச்சு நான் இன்னைக்கும் என்னோட தாய் தகப்பனுக்கு ஒரு மகனா இருக்கிறேனோ அந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு நான் எப்பவுமே உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன். ஓசி பஸ் கிடைக்குமான்னு பாக்குறீங்க, ஓசி சிலிண்டர் கிடைக்குமான்னு பாக்குறீங்க, ஓசில தங்கம் கிடைக்குமான்னு பாக்குறீங்க, இன்னும் என்னென்ன ஓசிலாம் எதிர்பார்க்கறீங்க, லேப்டாப் எதிர்பார்க்கறீங்க. உங்க வாய்க்கு வந்தபடி நீங்க ஓசி ஓசி ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க. ஓசி அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, அந்த ஓசின்றதை வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் பஸ்ல போக முடியாம அந்த பஸ்ஸுக்காக ஓசின்னு சொல்ல மாட்டேன், நான் இலவசம்னு சொல்லுவேன். அந்த பஸ்ஸுக்காக கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், இவங்க எல்லாரும் அந்த பஸ்ஸுக்காக எவ்வளவு ஏங்கிருப்பாங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பதவிக்காக உங்க வாய்க்கு வந்தபடி நீங்க ஓசி ஓசி ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க. மிக்ஸி கொடுப்பீங்க, கிரைண்டர் கொடுப்பீங்க, டிவி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் ஓசி தானே? தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்துல ஓசின்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க பட்னி இருந்து பாருங்க. நேத்து மன்சூர் அலிகான நேத்து பிரியாணி போடும்போது அவ்வளோ பேர் வந்து எவ்வளவு துப்புரவு தொழிலாளர்கள், செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த சாப்பாடோட அருமை. நீங்க போன்ல இருந்துட்டு ஓசின்னு போட்டாங்க